ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி எண்டோமெட்ரியம்னா என்ன, ப்ரெக்னென்சிக்கு எண்டோமெட்ரியம்ங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அண்ட் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு எண்டோமெட்ரியத்தோட திக்னஸ் எவ்வளோ இருக்கணும், எண்டோமெட்ரியத்தில் என்னென்ன பாதிப்புகள் இருக்கும் அப்படின்றத பற்றின முழு விளக்கமும் இந்த வீடியோவில் இருக்குது. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது கர்ப்பப்பை அகப்படலம், அதாவது கர்ப்பப்பையோடைய உள் சுவரை தான் எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே உள்ள பிக்சர் பார்த்திங்கனாலே தெரியும், அதில் 3 லேயர்ஸ் இருக்குது. அதாவது எண்டோமெட்ரியம், மயோமெட்ரியம், பெரிமெட்ரியம். இது 3மே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இதில் கருவுறுதலுக்கு அப்படின்னு சொன்னால் எண்டோமெட்ரியம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம உடம்புல உள்ள கர்ப்பப்பையில் எப்படி ஒவ்வொரு மாதமும் புதுசாக ஒரு எக்கு உருவாகுதோ அதே மாதிரி தான் இந்த எண்டோமெட்ரியங்கிறது புதுசாக ஒவ்வொரு மாதமும் உருவாகிட்டே இருக்கும். என்னோடய சேனலில் ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், பீரியட் அப்படின்ற வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு மாதமும் உருவாகக்கூடிய கருமுட்டையும் எண்டோமெட்ரியம் தான் உங்களுக்கு பீரியட்ஸாக வருது அப்படிங்கிறத. அது குழந்தையாக மாறிச்சு அப்படின்னா பீரியட்ஸ் வராது, இல்லைன்ற பட்சத்தில் அதுதான் உங்களுக்கு பீரியட்ஸாக வரும். உங்களுடைய கர்ப்பப்பையில் இருக்கிற கருமுட்டை பையிலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய எக்கு ஃபெலோப்பியன் டியூப்பில் ஸ்பெர்முக்காக வெயிட் பண்ணும். அப்படி ஸ்பெர்மோட அந்த கருமுட்டை ஃபெர்டிலைசேஷன், அதாவது கருவுற்றுச்சு அப்படின்னா அந்த ஃபெலோப்பியன் டியூப்லேயே 5 நாள் வரைக்கும் கருவுறுதலில் ஈடுபட்டுட்டு இருக்கும். 5 நாளைக்கு அப்புறம் தான் உங்கள் கர்ப்பப்பைக்குள்ளே கருப்பதிதல் நடைபெறும். அந்த கருப்பதிதல் நடைபெறக்கூடிய இடம் தான் எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது. இந்த எண்டோமெட்ரியங்கிறது உங்கள் குழந்தை வளர்கிறதுக்கு ஏற்ற தகவமைப்பை கொண்டிருக்கும், அதாவது மெத்தை போன்ற அமைப்பை கொண்டிருக்கும். உங்களுடைய குழந்தைக்கு தேவையான உணவுப் பொருளாக இருக்கட்டும், இரத்தமாக இருக்கட்டும், நஞ்சு கொடி, தண்ணீர், இது மாதிரி எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணக்கூடியது இந்த எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது தான். இந்த எண்டோமெட்ரியத்தோட அளவு சரியாக இருந்தால் தான் உங்களுக்கு குழந்தைங்கிறது சரியாக வளர்ந்து வர முடியும். உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பயிர் வகைகளில் ஊற வைக்கிறீங்க, ஊற வச்சு முளை கட்டுறீங்க, முளை கட்டி அது முளைப்பும் வந்துருச்சு. ஆனால் அது வளர்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் தேவை, அதுதான் மண். புரியுதுங்களா? அதே மாதிரி தான் ஸ்போமும் கருவும் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது, ரெண்டுமே சேர்ந்துருச்சு, கருவுறுதலும் நடைபெற்றுச்சு. ஆனால் அது வளர்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் தேவை, அதுதான் எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது. உங்களுக்கு அது ரெண்டுமே ஹெல்த்தியாக இருந்து, கருவும் ஸ்போமும் ஹெல்த்தியாக இருந்து எண்டோமெட்ரியங்கிறது சரியான அளவு இல்லை அப்படின்னா உங்களால் ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. ரெண்டுமே, அதாவது கருமுட்டையும் குவாலிட்டியாக இருக்கணும், ஸ்போமும் குவாலிட்டியாக இருக்கணும், அதோட எண்டோமெட்ரியமும் குவாலிட்டியாக இருக்கணும், சரியான அளவில் இருக்கணும். இது 3 சரியாக இருந்தால் தான் உங்களால் ஈஸியாக ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறத ஆக முடியும். இப்போ எண்டோமெட்ரியங்கிறது இதுதான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. எண்டோமெட்ரியத்தோட அளவு எந்தெந்த ஸ்பேஸில் எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மென்சுரல் ஸ்பேஸ், அதாவது 1லேருந்து 4 நாள், அதாவது நீங்கள் பீரியட் ஆகக்கூடிய முதல் 4 நாட்களில் 4 mmக்கு கம்மியாகவே தான் இருக்கும் அந்த எண்டோமெட்ரியத்தோட திக்னஸ். அந்த எண்டோமெட்ரியம் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எண்டோமெட்ரியம் தான் உங்களுக்கு பீரியட்ஸாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதோடைய திக்னஸ் அப்படிங்கிறது 4 mmக்கு கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா சொல்லி பார்த்தீங்க, உங்களுடைய ஓவலேஷன் டைம் வரைக்கும் ஒரு 5 இல்லை 7லேருந்து 12 mm வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஓவலேஷன் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லி பார்த்தீங்கன்னா 16 mm வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 12லேருந்து 16 mm வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எம்எம்மோட அளவு சரியானதாக இருக்கும். இந்த எம்எம்ஸில் உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சரியான எம்எம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8லேருந்து 12 mm தான் இருக்கணும். உங்களுக்கு இந்த 8லேருந்து 12 mmக்கு கம்மியாக, அதாவது 8க்கு கம்மியாக 6 mmல இருந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக ஆகலாம், ஆனால் அது அபார்ஷன் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுவே 12க்கு அதிகமாக 13, 14லையோ ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே ப்ரெக்னென்ட் ஆனீங்க அப்படின்னாலும் அதுவும் அபார்ஷன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த எண்டோமெட்ரியங்கிறது 3 லேயர் கொண்டு இருக்கும். நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் தெரிஞ்சிருக்கும். இந்த எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது ஹார்மோன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் பற்றி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஹார்மோன்ஸோட அளவு சரியாக இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த எண்டோமெட்ரியங்கிறது சரியாக வளர முடியும். இந்த எண்டோமெட்ரியங்கிறது உங்களுடைய மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் பொறுத்து தான் இது சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு இந்த எண்டோமெட்ரியம் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எண்டோமெட்ரியம்
அதிகமாக உருவாகும் பொழுது உங்களுக்கு பல்கி யூட்ரஸ் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான முக்கிய ரீசன் வந்து இந்த எண்டோமெட்ரியம் வந்து அதிகமாக, அதாவது பெருசாக வளர்கிறதுக்கான காரணத்தினால தான். அதே மாதிரி இந்த எண்டோமெட்ரியம்ங்கிறது சரிவர வளராமையோ இல்லை அது அளவுக்கு அதிகமாக வளர்ந்தோ உங்களுக்கு பீரியட் ஆகாமல் இர்ரெகுலர் பீரியட் ஆகிட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரியங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கர்ப்பப்பையிலேருந்து ஃபெலோபியன் டியூப் வழியாக போய் உங்கள் கருமுட்டை பையையும் அஃபெக்ட் பண்ணும். இது மூலமாக ஃபைப்ராய்டு கட்டிகளாக இருக்கட்டும் இல்லை சிஸ்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி கட்டிகளை உருவாக்குறதுக்கு இந்த எண்டோமெட்ரியம்ங்கிறது சரியாக வளராமல் இருக்கிறதுனால கூட வர்ற பிரச்சனை இல்லை, இது அதிகமாக வளர்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை இல்லை, இது ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த எண்டோமெட்ரி திக்னஸ் வந்து 4-5 mmக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா வறட்சியாக இருக்கும். அதாவது உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்டே வறட்சியாக இருக்கும், அதோட ஈரத்தன்மையே இல்லாமல் இருக்கும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. அது மேக்ஸிமம் ஒரு 7-8 கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுடைய கர்ப்பப்பையும் ஹெல்த்தியாக இருக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப வறட்சியாக இதுவாக இருக்கும். அதிலே நீங்கள் அந்த சிம்டம்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது. உங்களுடைய இந்த எண்டோமெட்ரியங்கிறது கருவும் ஸ்போமும் நல்லா ஹெல்த்தியாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில், இதுவும் சரியான அளவு இருந்தது பட்சத்தில் உங்களுக்கு கரு வந்து குழந்தையாக மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது அதில் உள்ள ப்ராப்ளம்ஸை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் அதிகளவு மோர், லெமனு, அதுக்கப்புறம் தண்ணி அதிகமாக குடிக்கிறது, மாதுளப்பழம், இது எல்லாமே நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே எண்டோமெட்ரியம் தொடர்பான எதுவும் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அது க்யூர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பாடி ஹீட் அதிகமானுச்சு அப்படின்னா தான் இந்த எண்டோமெட்ரியத்தில் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா தகவலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்போவும் சொல்கிறதான், ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், மைண்டை எப்போவும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.